அடுத்தது வணிக உறவுகள் என்ன என்பதை பற்றி நம்ம ஒரு சிறு குறிப்போடு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம். வணிக உறவுகள் வெற்றிக்கான நிரந்தர முதலீடு, பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ், எ பர்மனண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் சக்ஸஸ். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வணிக உலகில் நாம் ஒவ்வொரு லாபத்தையும் வளர்ச்சியையும் நோக்கியே பயணிக்கிறோம். ஆனால் இந்த இலக்குகளை அடைய வெறும் நல்ல தயாரிப்புகளோ சேவைகளோ மட்டும் போதாது. நம் வணிகத்தின் முதுகெலும்பு எது தெரியுமா? அதுதான் வணிக உறவுகள், பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ். குறிப்பாக வாடிக்கையாளர்கள் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் மற்றும் கூட்டணி உறவுகள், பார்ட்னர்ஷிப். வாடிக்கையாளரை எப்படி மதிக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு டீட்டெயிலை நம்ம இங்கே பார்ப்போம். வாடிக்கையாளர் உறவுகள் வணிகத்தின் உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். ஒரு வணிகத்தின் வெற்றிக்கு அதன் வாடிக்கையாளரே ஆதாரம். ஒரு முறை பொருளை விற்றுவிட்டு அல்லது சேவையை வழங்கிவிட்டு அதோடு முடிந்தது என்று நினைக்கக்கூடாது. வாடிக்கையாளருடன் ஒரு நிரந்தரமான உறவை உருவாக்குவது தான் புத்திசாலித்தனம். இதில் 4 விஷயம் இருக்குது. நம்பிக்கை, புரிதல், மதிப்பு, தொடர்பு. ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பிக்கை. வாடிக்கையாளரின் நம்பிக்கையை பெறுவது மிக முக்கியம். நீங்கள் வழங்குவது தரமான, நீங்கள் நேர்மையானவர்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர்கள் மீண்டும் வருவார்கள். புரிதல்ல 2வது, வாடிக்கையாளரின் தேவைகளை, எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். அவர்களின் பிரச்சனைகளை தீர்வு காண உதவுங்கள். அவற்றின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவ வேண்டும். தீர்த்தும் வைக்கணும் கண்டிப்பாக. 3வது, மதிப்பு. ஒவ்வொரு வாடிக்கையாளரும் முக்கியம். அவர்கள் சிறிய கொள்முதல் செய்தாலும் சரி, பெரிய கொள்முதல் செய்தாலும் சரி, அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். 4வது, தொடர்பு. வாடிக்கையாளருடன் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். அவர்களின் பின்னூட்டங்களை கேளுங்கள், குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள். ஒரு நல்ல சேவை உங்களை ஒரு வாடிக்கையாளரின் மனதில் நிரந்தரமாக பதிய வைக்கும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், ஒரு திருப்தியான வாடிக்கையாளர்களை உங்களது சிறந்த விளம்பர தூதர். அவர்கள் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் என்பது என் கருத்து. கூட்டணி உறவுகள், அதாவது வளர்ச்சி பாதையின் தோழர்கள் என்று கூட சொல்லலாம். வணிகத்தில் தனியாக செயல்படுவதை விட சரியானவர்களுடன் கைகோர்ப்பது உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். இங்குதான் கூட்டணி உறவுகள், பார்ட்னர்ஷிப் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதில் 4 பாயிண்ட் உண்டு. அதில் இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கூர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, சக்தி கூட்டு 1, 2வது புதிய வாய்ப்புகள், 3வது அறிவு பரிமாற்றம், 4வது ஆபத்துகளை பகிர்ந்து கொள்ளுதல். இந்த 4 விஷயத்தை பற்றி நம்ம 2 லைனில் பார்ப்போம். அதாவது சக்தி கூட்டு. உங்கள் பலமும் உங்கள் கூட்டாளியின் பலமும் இணையும் போது ஒரு பெரிய சக்தி உருவாகிறது. ஒருவரால் செய்ய முடியாததை இருவரும் இணைந்து எளிதாக செய்யலாம். இது சக்தி கூட்டுறது. 2வது புதிய வாய்ப்புகள். கூட்டணிகள் புதிய சக்திகளை, கூட்டணிகள் புதிய சந்தைகளை அணுகவும், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும், புதிய வாடிக்கையாளர்களை பெறவும் உதவும். 3வது அறிவு பரிமாற்றம். ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளலாம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது வணிகத்தை மேலும் கூர்மைப்படுத்தும். 4வது ஆபத்துகளை பகிர்ந்து கொள்ளுதல். ஒரு பெரிய திட்டத்தில் உள்ள உங்கள் ஆபத்துகளை கூட்டாளிகள் பகிர்ந்து கொள்ளும் போது சுமை குறைகிறது, வெற்றியின் வாய்ப்பு அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 4 விஷயம் அதில் இருக்குது. எதில் இருக்குது? கூட்டணி உறவுகள், வளர்ச்சி பாதையின் தோழர்கள் அப்படின்றத பற்றி விளக்கும்போது அந்த 4ம் அதில் வருது. உறவுகளை பேணுவதற்கு பொதுவான வழிமுறைகள். வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளி என எந்த உறவாக இருந்தாலும் அவற்றுக்கு அடிப்படை சில அம்சங்கள் உண்டு.
அது வந்து நான் அதில் வந்து ஒரு 4 விஷயம் இருக்குது. நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை. உறவுகளுக்கு அடிப்படை நேர்மை, வெளிப்படையாக பழகுங்கள். சகிப்புத்தன்மை மற்றும் புரிதல் 2வது. சவாலான சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சகிப்புத்தன்மையுடன் செயல்படுங்கள். 3வது பரஸ்பர மரியாதை. ஒவ்வொரு உறவிலும் மரியாதைக்குரிய அணுகுமுறை அவசியம். 4வது மதிப்பை வழங்குதல். நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு என்ன மதிப்பை கொடுக்கிறீர்கள் என்பதில் தான் உங்கள் உறவின் வலிமை இருக்கும். ஆக வணிக உலகம் என்பது வெறும் லாப கணக்குகள் மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கு இடையிலான நம்பிக்கையும் நல்லுறவுகளையும் வளர்ப்பதாகும். இந்த உறவுகள் வலுவாக இருக்கும்போது உங்கள் வணிகம் ஒருபோதும் தள்ளாடாது. அவைதான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியையும் மன அமைதியையும் தரும். ஆகவே உங்கள் வணிக உறவுகளில் முதலீடு செய்யுங்கள். அவை நிச்சயம் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பது என் எண்ணம். இதுவரை பொறுமையாக காத்திருந்து இந்த காணொளியை கண்ட உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.